அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன கிளாஸ்ல குருமக்களம் அரசியல் யாப்பு பார்த்துருந்தோம். அதுக்கு முதல் கோல்ஃபுர் கமரன் ஏன் வந்தாங்க, என்ன சீர்திருத்தங்களை முன் வச்சாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக குருமக்களம் அப்படின்னா என்ன, அதுல பின்னணி என்ன, அதுல பின்னணி என்ன, அதே போல அதுல சீர்திருத்தங்கள் என்ன போன்ற விஷயங்களையும் நாங்க பார்த்துருந்தோம். எல்லாமே நாங்க பார்த்துருந்தோம். நான் கடைசியா ஒருக்க ஞாபகப்படுத்துறேன். குருமக்கல்லத்துல என்ன பார்த்தோம்? அவங்க சில சீர்திருத்தங்களை முன் வச்சாங்க. முதலாவது, ஒரு ஒரு அளவுல வரையறுக்கப்பட்ட ஒரு வாக்குரிமையை அறிமுகப்படுத்தினாங்க. நாங்க என்ன பார்த்தோம்? குருமக்கலத்துல பார்த்தோம். என்ன செஞ்சாங்க? அதாவது சட்டவாக்க கழகத்திற்கு முதன்முறையாக வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டாங்க. அதனால குருமக்கலத்துல அதை பார்த்திருந்தோம். அதுல வாக்குரிமை மூலமாக, அதாவது கல்வி உள்ள, நல்ல சொத்துள்ள, அறிவுள்ள, இப்படிப்பட்ட அந்த மக்கள், அதாவது இலங்கையில் ஒரு 4% பேர், இவங்க தங்களோட ஒரு பிரதிநிதியை தெரிவு செஞ்சு சட்டவாக்க கழகத்துக்கு அனுப்பியலும், இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில தெரிவு செய்யப்பட்டவர் தான் சார் பொன்னம்பலம் ராமநாதன். அந்த விஷயத்தை நாங்க பார்த்திருந்தோம். அதே போல இன்னொரு சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டசபை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 21ஆக அதிகரிச்சிருந்தாங்க. அந்த கோல்ஃபு கவர்னை விட 21ஆக அதிகரிச்சிருந்தாங்க. அதே போல இனவாரி பிரதிநிதித்துவம் தொடர்ந்தும் குரு மக்களத்திலையும் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா, இந்த உத்தியோக சார்பற்ற ஒரு எண்ணிக்கை இந்த யாப்லையும் கொஞ்சம் அதிகரித்து இருந்தது. அப்ப குரு மக்களும் அரசியல் யாப்பை பொறுத்த வரைக்கும் அதுல பின்னணி என்னன்னு நாங்க பார்த்திருந்தோம். அதுல சீர்திருத்தம் என்னன்னு போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். அதுல இந்த ஒரு வாக்குரிமையை அறிமுகப்படுத்தினது இரண்டாவது இலங்கை சார்பில், படித்த இளைஞர்கள் சார்பில் சார் பொன்னமலம் ராமநாதன் தெரிவு செய்யப்பட்டது. அடுத்தது இவங்களோட சட்டவாக்க கழகத்துல அந்த உறுப்பினர் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்தது. இனவாரி பிரதிநிதித்துவம் தொடர்ந்தும் இருந்தது. இன்னும் ஆஹ் உத்தியோக சார்பற்றோர் எண்ணிக்கை இங்கவும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு நாங்க குருமைகளை பார்த்திருந்தோம். இப்ப குருமேக்கலத்துல இருந்து அடுத்தது நாம பார்க்க போறோம் தற்காலிக மணின் சீர்திருத்தம். தற்காலிக மணின் சீர்திருத்தம் இந்த கிளாஸ்ல நாங்க பார்க்க போறோம். ஏன், இதுல பின்னணி என்ன, இந்த தற்காலிக மணின் சீர்திருத்தம் ஏன் வந்தது? சும்மா பிரித்தானியர் கொஞ்ச நாள் போயிட்டு எல்லாரும் வாங்க நாங்க யாப்ப மாத்துவானா? அவன் மாத்த மாட்டான். அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, அந்த காரணத்தால எங்கட யாப்பு மாறியது. அதுக்கு ஒரு 5 காரணங்கள் இருக்குது. அதை நாங்க ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது, குருமைக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியாச்சு. ஆனா இனவாரி பிரதிநிதித்துவத்தை இவங்க நீக்கல்ல. இது இலங்கை மக்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்திச்சு. ஏனென்றா, இந்த இனவாரி பிரித்தானியர்களை பொறுத்த வரைக்கும் அவன் பிரித்தாளும் தந்திரம், பிரித்தாளும் கொள்கைகளை நல்லா யூஸ் பண்ணுவான். சரியா? டிவைட் அண்ட் ரூல்னு சொல்லுவாங்க. பிரித்தாளும் கொள்கை அப்படின்டா, எல்லாருமே உண்டா இருந்தா கஷ்டம். ஒற்றுமையா உண்டு சேர்ந்துட்டான்னா நமக்கு அடிச்சுட்டுருவான். நம்ம இந்த இடத்துல எப்பவும் இருக்கணும்டா, இவங்களை பிரிச்சு வைக்கணும். அவங்களுக்குள்ளேயே சண்டையை ஏற்படுத்தினா அதுல பிஸியா இருப்பாங்க. நம்மளோட ஆட்சியை கொண்டு போக இயலும். இதுதான் அவங்களோட எண்ணம். அந்த வகையில தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வகையில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இனவாரி பிரதிநிதியோடு கொண்டு வராங்க. சிங்களாக்கள், தமிழாக்கள், அப்படி இப்படி இனவாரி பிரிந்து கொண்டு வந்து இனத்தை பிரிக்கிறது, பிரதேசத்தை பிரிக்கிறது, அப்படி நிறைய கொள்கைகளை கொண்டு வராங்க. இருந்தாலும் இனவாரி பிரதிநிதி நல்ல நோக்கம் இருந்துச்சு. ஏண்டா, ஒவ்வொரு இனத்தில இருந்து ஆக்கள் எடுத்தாதான் அந்த பிரதிநிதிகள் அந்த இனத்தின நலனை கவனிப்பாங்க. இது ஒரு நோக்கம்தான். ஆனா வேறொரு நோக்கம் இருந்துச்சு. என்ன? இப்படி ஒரு நோக்கமும் இருந்துச்சு. அந்த வகையில சரி, இப்ப இனவாரி பிரதிநிதித்துவ முறையை இவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க. இது மக்களுக்கு பிடிக்கல, இலங்கை மக்களுக்கு பிடிக்கல, குரு மக்களத்தையும் அதை நிக்கல. அப்ப இவங்களுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு கோபம் இருந்துச்சு, இதை மாற்றணும். நீங்க, நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதை மாத்துங்க, ஆனா நீங்க மாத்தல. இப்படி ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இரண்டாவது ஒரு விஷயம்தான், குரு மக்களத்துக்கு பிறகு சில குழுக்கள் தோற்றம் பெறுது. இப்ப வாக்குரிமையெல்லாம் கொடுத்துட்டாங்க, மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு வருது. எனவே டீமா சேர்றாங்க, சேர்ந்து பேசிக்கொள்றாங்க. நமக்கு இந்த ஆப்பு சரி வரா, நாங்கள் ஆப்பை மாற்றணும், தனியே இருந்து பேசினா கஷ்டம், அப்போ நம்ம எல்லாம் ஒரு டீமாக மாறுவோம் அப்படின்னு டீம் உருவாகுறாங்க. அதில் ஒரு டீம் அரசியல் சீர்திருத்த இயக்கம். இவங்களோட நோக்கம் எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சீர்திருத்தத்தை கொண்டு வந்து நாங்கள் எங்கட விஷயங்களை சாதிக்கணும். ஏதாவது பிரச்சனையா ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வைக்கணும். இதான் அரசியல் சீர்திருத்த இயக்கத்துல நோக்கம். இவங்க உருவாகுறாங்க. அதே போல இலங்கை தேசிய இயக்கம், அதாவது
தேசிய இயக்கம் உருவாகுறாங்க. அதான் இவங்களும் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் மாத்தணும்ன்ற நோக்கம். ஆனா ரெண்டு இயக்கம் வித்தியாசம் என்னன்னா, அரசியல் சீர்திருத்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுல நல்ல படிச்சாக்கள் அப்படி பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. இவங்களோட எண்ணம் எல்லாம் இப்படி சீர்திருத்தத்தை வாங்கினா போதும் அப்படின்னு தான் இவங்களோட எண்ணம் இருந்துச்சு. ஆனா தேசிய இயக்கத்துல இருக்கிறவங்க பொதுமக்கள் எல்லா இனங்களும் இருப்பாங்க. சிங்களவர்கள், முஸ்லிம்கள், தமிழர்கள் எல்லா இனத்தையும் சேர்த்து ஒரு இயக்கம். இவங்களோட எண்ணம் இலங்கை ஃபுல்லா சுதந்திரம் பெறணும், இலங்கை ஃபுல்லா சுதந்திரம் பெறணும். ஆனா இவங்க கொஞ்சம் படிப்படியாகத்தான் இவங்களோட போறது நோக்கம். இப்படி இயக்கங்கள் தோன்றாங்க. தோன்றி உள்ளால வேலையை ஆரம்பிக்கிறாங்க. மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்றாங்க. இந்த வேலைகள் இலங்கைக்குள்ள நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த தேசிய இயக்கத்துல ஒரு டீம் இருக்கிறாங்க. ஆஹ் இந்த மதுபானத்துக்கு எதிரான ஒரு இயக்கம், அதாவது மது ஒழிப்பு இயக்கம். இவங்க பிரச்சாரம் பண்றாங்க. மக்களே, இந்த பிரித்தானியர்கள் வந்ததுக்கு பிறகுதான் சாராயம் மதுவை அறிமுகப்படுத்துறான். இதை எங்கட ஆண்கள் எல்லாரும் குடிக்கிறாங்க. இதனால வீட்டு வன்முறை நடக்குது. அதே போல எங்கட உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கப்படுது. எங்கட பணம் வேஸ்ட் ஆகுது. அவன் நல்லா பணம் உழைச்சிட்டு இருக்கிறான். எனவே அவனும் தேவையில்லை, இந்த மதுவும் தேவையில்லை இது சொல்லி மதுவை ஒழிக்கிறதுக்காக அந்த இயக்கம் தோன்றி அதை ஒழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதுவும் ஒரு காரணமாக அமையுது, ஒரு கொஞ்சம் ப்ரெஷராக அமையுது இந்த குருமக்களம் மாற்றணும் அப்படின்ற ஒரு நிலப்பாட்டுக்கு வாரத்துக்கு. முதலாவது சொல்லிட்டேன். ரெண்டாவது இப்படி ஒரு காரணம். மூன்றாவது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இவங்கட இந்த இரண்டு தேசிய இயக்கங்கள் இருக்குதானே, இந்த தேசிய இயக்கத்துல அணுகுமுறையை பார்த்தா இவங்க கொஞ்சம் நடுநிலைமையா, நம்ம சண்டைக்கெல்லாம் போக தேவையில்ல, நம்ம சீர்திருத்தத்தை கேட்போம். பிரச்சனையா, அவனுக்கு இது பிரச்சனையா, அவன்கிட்ட போய் பிரித்தானியர்கிட்ட போய் அழகா சந்திச்சு பேசி அவன்கிட்ட டீயையும் குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்து பேசிட்டு என்ன செய்வாங்க, சீர்திருத்தத்தை கேட்பான். அப்ப அவன் சில டைம்ல கொடுப்பான், இல்லாட்டி அனுப்பி விட்டுருவான், திரும்ப வந்து இருப்பாங்க. இது பிடிக்கல இளைஞர்களுக்கு. உங்களுக்கு தெரியும், இளைஞர்கள் ரத்தம் எப்பயும் சூடா தானே இருக்கும். அவங்க ஏதாவது அடிக்கணும் பிடிக்கணும் இப்படிதான் யோசிப்பாங்க. இவங்க யோசிக்கிறாங்க, இல்ல உடனடியே சுதந்திரம் வேணும், எங்களை நாங்க ஆளணும், எனவே சண்டை பிடிப்போம் என்று கூப்பிடுறாங்க. அவங்க அப்படி இயலாதுன்னு சொன்ன உடனே, அப்ப நாங்க உங்களை விட்டு பிரிகிறோம்னு சொல்லி பிரிஞ்சு இளைஞர் கழகம் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. உருவாக்கி குணசிங்கர தலைமையில இளைஞர்கள் இருக்கிறாங்க. இவங்க உடனடியாக புரட்சி செய்யறது, அதே போல தொழிலாளர்கள் நலன்கள் வேண்டுறது, எங்களுக்கு நாடு சுதந்திரம், தன்னாட்சி அப்படி வேணும்னு சொல்றது. அப்ப இப்படி ஆஹ் எண்ணமாக இருக்குது. சரியா? யார யார எண்ணம்? இவங்கட அந்த தேசிய இந்த இளைஞர் கழகத்துல. ஆனாலும் இவங்க பெருசா பிரித்தானியர்கள் எதிர்க்கிற அளவுக்கு பலம் இருக்கல. பிரித்தானியை எதிர்த்து அவனை போராடிய அளவுக்கு பலம் இருக்கல. ஏன்? அவன்கிட்ட பெரிய பெரிய ஆயுத படைகள் இருக்குது, அவன் பெரிய ஆட்கள். எது செஞ்சா கொலை செஞ்சுட்டுருவான், இப்படி ஒரு எண்ணம். அடுத்து இவங்க பிரிஞ்சு கிடந்தாங்க. சீர்திருத்த இயக்கம், தேசிய இயக்கம், இளைஞர் கழகம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்தாங்க. அப்ப இவங்க மொத்தமா சேர்ந்து எதிர்க்கையில ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்ப இப்படி ஒரு வரலாறு நடந்து கொண்டிருக்குது. இந்த காலப்பகுதியில தான் முஸ்லிம் சிங்களவர்கள் இனக்கலவரம் நடக்குது. நல்லா யோசிங்க. இந்த மணி, தற்காலிக மணி எப்படி வருதுன்னு யோசிங்க. ஆரம்பத்துல இருந்த இனவாரி பெருநிறுத்தத்துல மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. அது ஒரு தேசிய இயக்கங்கள் ஆரம்பிக்குது. இவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சீர்திருத்தம் கேட்டாங்க, ஆனா அவன் கொடுக்கல. அப்படியோ கொஞ்சம் போகும்போது முஸ்லிம் சிங்கள இனக்கலவரம் நடக்குது. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு நாள் முஸ்லிம்கள் வந்து இந்த வியாபாரங்கள் வர்த்தகத்துல செய்யறதானே, எப்பவுமே வியாபாரம் வர்த்தகத்துல அவங்க கொஞ்சம் முன்னணியில் இருப்பாங்க. இது இலங்கை ஃபுல் வரலாறுல அப்படி இருக்குது. இது வந்து சிங்களர்களுக்கு பிடிக்கல. நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம், ஆனா இவங்க வர்த்தகத்தை கட்டுப்படுத்துறாங்களே, இது இவங்களுக்கு பிடிக்கல. அப்ப கொஞ்சம் முஸ்லிம்கள் ஒரு கோபம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில ஒரு நாள் ஒரு பள்ளி வாசல்ல முஸ்லீம்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் அந்த ரோட்டர் பேர் வந்து கந்தர் வீதின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வீதி உண்டு, அதுல தொழுதுட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்களோட பௌத்த கொண்டாட்டம் உண்ட அந்த பள்ளிக்கு பக்கத்தால கொண்டு போறாங்க. இதனால அவங்களுக்கு தொழுகிற டிஸ்டர்ப் ஆகுது, பல விஷயங்கள் பிரச்சனையாகுது. எனவே இவங்க போய் சொல்றாங்க, இப்படி செய்யாதீங்க. அப்ப அவங்க நாங்க செய்வோம் தான். அப்ப கதகால் பட்டு சண்டை நடந்து இவங்க அவங்களுக்கு அடிக்கிறது, இவங்க அவங்களுக்கு அடிக்கிறது, கொல்றது, சிங்களர்கள் டீமா மாறுறது. அவங்களுக்குள்ள 1000 பிரிவு இருக்குது. ஆனா முஸ்லீம் அடிச்சுட்டான்னு சொன்னோடனே எல்லாம் சிங்களவர்கள் உண்டாயிட்டாங்க, அதே போல முஸ்லீம்கள் உண்டாயிட்டாங்க. இப்படி மாறி மாறி அடிச்சு கொண்டதால நிறைய உயிர்கள் மரணிக்குது. அதே போல நிறைய சொத்துகள் இழக்குது. இது பிரித்தானியில சான்ஸா போயிட்டு இவன் ஞாபகம் கேட்டு கேட்டு இருந்தான். இப்ப சண்டை நடக்குது தானே, நடக்கட்டும் சொல்லி கூட ஆரம்பத்துல இதெல்லாம் தடுக்க போகல, அவன் விட்டுட்டு இருந்தான். நிறைய சண்டையெல்லாம் நடந்து எல்லாம் முடிய போற டைம்ல இவன் வந்துட்டான். பிரித்தானியா வந்து இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இதே நியாயமான விசாரிக்கல, சிங்களாக்களை சப்போர்ட் பண்ண இது முஸ்லிமாக்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சிங்களாக்கள்ல நீங்க தான் பில. ஏன்னா அவனுக்கு சிங்களாக்கள கோபம் இருந்துச்சு. இவங்க தானே ஆரம்பத்துல சீர்திருத்தம் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பிலண்டு சொல்லி சிங்களாக்களை அடக்குறதும் அவங்கள கொல்றதும், அப்படி வன்முறையை விட அவங்கள அந்த போராட்டத்தை அடக்கினான். இதனால இப்ப சிங்களவர்கள் பார்த்தாங்க,
நமக்கு எதிரி இப்ப முஸ்லிம் ஆட்கள் இல்ல. ஆ, சரியா? இதுக்கெல்லாம் பின்னுக்கு இருக்கிறவன் இந்த பிரித்தானியக்காரன், பிரிட்டிஷ் தான். இவன் தான் இந்த கலவரத்துக்கே காரணம்னு சொல்லி எல்லாருமே இப்போ ஒன்று சேர்ந்தாங்க தங்களோட கவனத்தை யாருக்கு எதிரா? இந்த பிரித்தானியர்களுக்கு எதிரா. எனவே அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்த எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இலங்கை தேசிய காங்கிரஸ் உருவாக்கி 1919 இந்த சீர்திருத்த இயக்கம் தேசிய இயக்கம் ஒன்றாகி இலங்கை என்ன தேசிய காங்கிரஸ் உருவாக்குறாங்க. இப்ப பலம் பெறுறாங்க. ஒன்று சேர்ந்த ஒற்றுமை பலம்னு சொல்லுவாங்களே, பலம் பெற்று கேட்கிறாங்க. கோரிக்கைகளை கேட்கிறாங்க, மனுக்கள் அனுப்புறாங்க. அனுப்ப அனுப்ப இப்ப பிரித்தானியா ஒன்றும் செய்ய இயலாது. எனவே அவங்க ஒரு சீர்திருத்தத்தை முன்வைப்போம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வராங்க. அந்த அடிப்படையில் தான் வில்லியம் மணிங்கிறவர் தற்காலிக மணி சீர்திருத்தத்தை கொடுக்கிறாரு. இதுல என்ன ஸ்பெஷலா இருக்குது? என்ன விஷயங்கள் இருக்குதுண்டா, முதலாவது இவரும் என்ன செய்யறாரு, கொடுத்த சீர்திருத்தத்துல உத்தியோக பற்றுள்ள ஆக்களோட உத்தியோக பற்றற்றவங்களை கொஞ்சம் கூட்டுறாரு. இலங்கை ஆக்களை கொஞ்சம் எண்ணிக்கைய சட்டவாக்க அந்த கழகத்துல சட்டத்தை இயற்ற அந்த இடத்துல என்ன செய்யறாரு, கொஞ்சம் அதிகரிக்கிறாரு. இது முதலாவது சீர்திருத்தம். அதுல வந்து எப்படின்னு சொன்னா 37 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதுல நான் சார்ட்ட பிறகு சொல்றேன். அதிகரிக்கிறாங்க. இரண்டாவது என்ன செய்யறாங்கடா, இவங்க இவ்வளவு நாள் கேட்ட அந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை இப்ப கொடுக்குறாங்க. பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை இப்ப கொடுக்குறாங்க. அப்படின்டா இனவாரி பிரதிநிதித்துவம்டா இனத்தின் அடிப்படையில தெரிவு செய்யப்பட்டு வாரது. தமிழர்கள்ல ஒரு ஆள், சிங்களவர்கள்ல ஒரு ஆள், முஸ்லிம்கள்ல ஒரு ஆள், இந்திய தமிழர்கள்ல ஒரு ஆள், இப்படி வாரது. இது இனத்துவ ரீதியான பிரதிநிதித்துவம். ஒரு இனத்தை அவங்க பிரதிநிதிப்படுத்துவாங்க அந்த உறுப்பினர்கள் அந்த சட்டம் இயற்ற இடத்துல. இவங்க கொண்டு வந்து பிரதேசவாத பிரதிநிதித்துவம்டா இலங்கை வந்து பிரதேசமா பிரிக்கப்படும், மாவட்டங்களா பிரிக்கப்படும். அந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் வாரது. உதாரணமா எங்கட யாழ்ப்பாணத்துல இருக்கேன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் இருந்து யாழ்ப்பாண ரீதியா ஒரு ஆள் வாருது. முஸ்லீமா இருக்கலாம், தமிழாக்கள் இருக்கலாம். ஆனா எங்கட இனத்தை அவர் இது பிரதிநிதித்துவப்படுத்த மாட்டாரு. எங்கட இடத்தை தான் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துவாரு. இப்ப பிரதேச ரீதியாக ஒரு ஆள் ஆட்சிக்கு வாராரு. சரியா? அப்ப இதை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. என்ன பிரதேசவாரி பிரதிநிதித்துவம். எனவே இலங்கையில் இருக்கிற பல இடங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்தும் நிறைய பிரதிநிதிகள் வந்தாங்க. இலங்கையோட சட்டத்தை இயற்றுறதுக்கு அதை நிர்வகிக்கிறதுக்கு அதுல இலங்கையை கொஞ்சம் தீர்மானிக்கிறதுக்கு அந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்தது என்ன செய்யறாங்கண்டா, இனவாரி பிரதிநிதித்துவத்தை இல்லாமக்கல்ல, அதையும் தொடர்ந்து வச்சுக்கொள்றாங்க. இனவாரி பிரதிநிதித்துவத்தையும். ஏன்னா இப்ப இனங்களுக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமைகள் சுதந்திரங்கள் தேவைதானே. அப்ப அவங்கள அதை நிறைவேற்றுற அப்படின்னு சொன்னா அவங்கள இருந்து மக்கள் தேவை. உதாரணமா எங்கட ஈஸ்டர்ன்ல உதாரணமா எங்கட ஊர் என்னங்க, எங்கட ஊர்ல இருந்து சாய்ந்தமருது கல்முனையில இருந்து அவளை தெரிவு செய்யறேன்னா முஸ்லீம்கள் தான் தெரிவு செய்யப்பட்டு வருவாங்க. ஏன்? அவங்க தமிழர்கள் இல்ல. அப்ப இப்படி பிரதேச ரீதியா எடுத்தா சில இடங்கள்ல முஸ்லீம்கள் நிறைய வாழ்வாங்க, சில இடங்கள்ல தமிழாக்கள் வாழ்வாங்க, சிங்களாக்கள் வாழ்வாங்க. எனவே அந்த இனத்துக்கான நன்மை போய் சேராது. எனவேதான் இனவாறு பெருமிதத்தை இவங்க வச்சு கொள்றாங்க. இன்னொரு நோக்கம் சண்டை ஏற்படுத்தாத ஒன்று இருக்குது. இது அடுத்தது இவங்க இந்திய வம்சாவளியினருக்கும் சங்கங்களுக்கும் உறுப்புரிமை வழங்குறாங்க. இந்த இந்த இடத்துல சட்டவாக்க இடத்துல இந்திய வம்சாவளியில இருந்து வந்து இப்பாங்க ஒரு இனம் அவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. சில சங்கங்கள் இளைஞர் முக்கியமான சங்கம் இருக்கு, வர்த்தக சங்கம். அதுல இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யறாங்க, அவங்க அதை கொடுக்குறாங்க. அதே போல இந்த மணி சிறுதல் வாக்குரிமையும் கொஞ்சம் அதிகரிக்குது. வாக்குரிமையும் கொஞ்சம் அதிகரிக்குது. அடுத்தது ஆளுநரால நியமிக்கப்படுற உறுப்பினர் தொகை 7ஆக மாறுது. 7ஆக மாறுது. சரியா? இப்ப நாங்க இதை பாருங்க, உங்களுக்கு விளங்கும் தெரியாது. இதுல விளங்காது, என்ன சொன்னா விளங்காது. சரி, நான் அந்த போட்டோ உங்களுக்கு அனுப்பி விடுறேன். மணிங் யாப்படு சட்டசபை, மணிங் யாப்படு சட்டசபை எப்படி இருந்துச்சுன்னா, சட்டவாக்க கழகத்துல 37 பேர் இருந்தாங்க. சட்டவாக்க கழகத்துல 37 பேர் இருந்தாங்க. உத்தியோகசார புல்லோர் புல்லோர் 14 பேர் தான். உத்தியோகசார பற்றோர் 23 பேர் வராங்க. அந்த உத்தியோகசார பற்றோர்ல 4 டீம் இருக்கிறாங்க. உத்தியோகசார பற்றோர் 4 டீம். ஒரு டீம் நியமனம் மூலமா வந்தவங்க, அதாவது ஆளுநர் நியமிப்பாரு. கண்டியர் 2 பேர், இந்தியர் ஒரு ஆள், முஸ்லீம் ஒரு ஆள், விசேடமா 3 பேர், இப்படி ஆளுநர் நியமிச்சு வந்தாங்க. இன்னொரு பகுதியினர் சங்கங்கள் மூலமா தெரிவு செய்யப்பட்டு வந்தவங்க. சங்கங்கள், தெரிவு சங்கம் இருக்குமே, சங்கங்கள்ல இருந்து வந்த வர்த்தக சங்கம் அப்படி. அதுல தமிழ் நில உற்பத்தியாளர்கள் வணிகச் சங்கம், இதுல இருந்து ஒரு ஆள் வந்தாங்க. அடுத்தது இனவாரி பேர், இனவாரி பேர் இருக்கிட்டு சொன்னனே. அப்ப ஐரோப்பியர்ல இருந்து 2 பேரும், பரங்கியர்ல இருந்து ஒரு ஆள் வந்தாங்க. இனவாரி பிரதிநிதித்துவம். அடுத்தது பிரதேசவாரி பிரதிநிதித்துவம். மாகாண அடிப்படையில் பிரதேசவாரி பிரதிநிதித்துவம். 11 மாகாணங்களை பிரிச்சாங்க இலங்கையை. அந்த ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் ஆக்கள் எடுத்தாங்க. அதுல மேல் மாகாணம், வடமத்திய மாகாணம், கீழ் மாகாணம், வடமேல் மாகாணம், மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், சபரமகு மாகாணம், வடமாகாணம், தென் மாகாணம்,
இப்படி எனக்கு பிரிச்சு அவங்க எடுத்தாங்க. சும்மா கொஞ்சம் கஷ்டம் தான், குழப்பம் தான். நீங்க அந்த சார்ட்டை பார்த்தா விளங்கிடும். சார்ட்டை பார்த்தா விளங்கிடும். சரியா? ஆஹ் இப்ப நாங்க பார்க்க போறது அடுத்தது மணிங் டெவன்சியர் அரசியல் சீர்திருத்தம். இதுக்கு நாங்க போகல. கோல்ஃப்ரூ கமரன் பார்த்துட்டோம். இலங்கையில நிறைய பிரச்சனை போகுது. சரியா? செலவெல்லாம் கூட போகுது, பார்த்துட்டு வான்னு சொல்லி கோல்ஃப்ரூ கமரனை அனுப்புறாங்க. அவங்க தான் இந்த யாப்பெல்லாம் உருவாக்கி இந்த சட்டசபை அப்படி இப்படிலாம் உருவாக்குறாங்க. அதை அடுத்த வந்த குறுமைகளை கொஞ்சம் டெவலப் ஆக்குது. என்ன? அதே மாதிரி தான் உத்தியோகப்பற்றவர்கள் அதிகரிக்குது. அப்படி சின்ன சின்ன சீர்திருத்தம் செய்யறாங்க. சரியா? அடுத்த வந்த குறுமக்களும் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றாங்க. உத்தியோகப்பற்றவர்கள் இன்னும் கூட்டுறாங்க. அந்த சட்டவாக்காளர் உறுப்பினர் தொகை இன்னும் கூட்டுறாங்க. ஆஹ் அதே போல கொஞ்சம் வாக்குரிமையை கொஞ்சம் எட் பண்றாங்க. சரியா? இப்படி கொஞ்சம் கொண்டு வராங்க. அடுத்தது இந்த இந்த தற்காலிக மணி டெவலப்சியர் சீர்திருத்தம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, தற்காலிக மணி சீர்திருத்தம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. உத்தியோக பற்றாற்றலை இன்னும் கொஞ்சம் கூட்டுது. அதே போல அந்த சட்டசபையில உறுப்பினர்கள் எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் கூட்டுது. பிரதேசவாரி பிரதிநிதித்துவங்கிறது கொஞ்சம் ஹெட் பண்ணுது, வித்தியாசமா கொஞ்சம் ஹெட் பண்ணுது. அதே போல இன்னும் சில சீர்திருத்தங்களை செய்யுது. ஆளுநர்களால் வருது. சரி, இப்ப நாங்க படிச்சிட்டோம். அடுத்தது மணிங் டெவன்சியர் பார்ப்போம். அதுக்கு அடுத்து டொனமூர் பார்ப்போம். டொனமூர் சொல்றது நல்ல இன்ட்ரெஸ்டா போகும். இதுகள் தான் கொஞ்சம் கஷ்டம். எனவே கொஞ்சம் என்ன கேளுன்ற அளவுக்கு விலைங்க எடுக்க கிளாஸ் முடிச்சுக்கோங்க.